Hello friends, welcome to Sanjaya Study Circle. Today நம்ம March 28 and 29 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இடனறிதல் என்ற அதிகாரத்தில் ஒரு திருக்குறளை பார்க்கலாம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. பொருள்: வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. அவரவர் தமக்குரிய இடங்களிலே சிறப்பாக செயல்பட முடியும். இதற்கான அணி பார்த்திங்கன்னா பிரித்து முடித்தல் அணி. நெக்ஸ்ட் March 28 and 29 ஓட ஹெட்லைன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், சதானந்த் தத்தே அப்பாயிண்டட் ஆஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் NIA. எடிட்டோரியல்: குனோ நேஷ்னல் பார்க். தேர்ட், டியூபர்குலோசிஸ். ஃபோர்த், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சக்சஸ் ஆஃப் தேஜஸ் MK-1A ஃபைட்டர் ஜெட். நெக்ஸ்ட்டு, மக்களை தேடி மருத்துவம். MG நரேகா. C-Vigil ஆப். அட் லாஸ்ட், லோகாயுக்தா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். NIA தலைமை இயக்குநராக சதானந்த் தத்தே நியமனம். தேசிய புலனாய்வு முகமை NIA தலைமை இயக்குநராக மகாராஷ்டிரா மாநில பயங்கரவாத தடுப்பு பிரிவு தலைவர் சதானந்த் வசந்த் தத்தே பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு NIA அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். NIAவோட ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது 2008 ஆக்ட் படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த NIA எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ரீசனால் இந்த NIA ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இட்ஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் எ டெட்லி டெரர் அட்டாக் இன் மும்பை 26/11/2008 பார்த்திங்கன்னா ஒரு மும்பையில் டெரர் அட்டாக் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இதோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் யாருன்னா ரதா வினோத் ராஜு, இவங்க தான் இருந்திருப்பாங்க. இந்த NIAவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு கவுண்டர் டெரரிசம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. இப்போ ப்ரெசண்ட்டாக NIA தலைவராக இருக்கிறவர் பார்த்திங்கன்னா தினகர் குப்தா தான். இவர் 31st, அதாவது நாளை வரைக்கும் பார்த்திங்கன்னா பணி ஓய்வு பெற இருக்கார். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆகிறது தான் இவர் சதானந்த் தாத்தே. இவரோட டேர்ம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31st December 2026 வரைக்கும் இவர் பணியாற்றுவார். அடுத்து அதர் அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவராக 1990ஆம் ஆண்டு ராஜஸ்தான் பிரிவு IPS அதிகாரியான ராஜீவ் குமார் சர்மா நியமிக்கப்பட இருக்கார். இவருடைய பதவிக்காலம் வரும் 2026 ஜூன் 30 வரைக்கும் நிறைவடையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படை, அதாவது NTRF தலைவராக 1991ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச பிரிவில் IPS அதிகாரி பியூஷ் ஆனந்த் பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட இருக்கார். இந்த தேசிய பேரிடர் மீட்பு படைன்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா 2005 போட்டு 2006 பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதோட அதிகாரியாக தான் பார்த்திங்கன்னா பியூஷ் ஆனந்த் நியமிக்கப்பட இருக்கார். சேம் இந்த 2005 பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் RTI ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டும் 2005 பார்த்தோம். இம்பார்ட்டன்ட், அதாவது இன்றைக்கான நியூஸில் இருக்கிற MG நரேகாவும் பார்த்திங்கன்னா 2005 ஆக்ட் போட்டிருப்பாங்க. பட் என்ஃபோர்ஸ் பண்ணது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2006. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். எங்களையும் வாழ விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவிங்கி புலிகளோட பற்றி தான் கொடுத்துருக்காங்க நியூஸ். ஆப்பிரிக்காவிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட குனோ தேசிய பூங்காவில் விடப்பட்ட 20 சிவிங்கி புலிகளில் 7 புலிகள் உயிரிழந்த போது வனவிலங்கு ஆர்வலர்கள் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவிங்கி புலிகளை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சேம் இந்த சிவிங்கி புலிகள் அண்ட் குனோ நேஷ்னல் பார்க் பற்றி ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் அழிந்து போன இனமான சிவிங்கி புலிகள் தான் இந்த டைப் டைகர்ஸ்னு சொல்லலாம். இது மீண்டும் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவிலிருந்து 8 சிவிங்கி புலிகள், 5 பெண் 3 ஆண், தென்னாப்பிரிக்காவிலிருந்து பார்த்திங்கன்னா 12 சிவிங்கி புலிகள் 7 ஆண் 5 பெண் கொண்டு வரப்பட்டது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த 8 சிவிங்கி புலிகளும் நபீபாவிலிருந்தும்
இந்த 12 சிவிங்கி புலிகள் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்து கொண்டு வந்தாங்க. பட் வேரியஸ் ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிவிங்கி புலிகள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நிறைய டெத் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த சிவிங்கி புலிகள் வந்து நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டு இப்போ வந்து இதோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எந்த அளவுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டோட்டலாக 26 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சிவிங்கி புலிகள் வந்து அழிந்து வரத்துக்கு காரணமாக மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காடுகள் அழிக்கப்படுவதும் ஆக்கிரமிக்கப்படுவதும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சிவிங்கி புலிகள் டெத்துக்கு வந்து இதுவும் ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. வனங்கள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவதிலும் அதன் காரணமாக வந்து பல்லுயிர் பெருக்கம் வந்து நிலை பெற்றுதலும் வந்து சிறுத்தைகள் முக்கியமாக வந்து இந்த சிவிங்கி புலிகளோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதே போல் வந்து சிறுத்தைகளோட எண்ணிக்கையும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2018 இந்தியாவில் 12,852 இறந்த சிறுத்தைகளின் எண்ணிக்கை 2022ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 8% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 13,874 இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து 5வது தடவையாக இந்த சிறுத்தைகள் கணக்கெடுப்பை வந்து நடத்தியிருக்காங்க. நம்ம வந்து இந்த ஆல்ரெடி இந்த டைகர்ஸ் பற்றி பார்த்தோம். டைகர்ஸோட சென்சஸ் வந்து 4 years ஒன்ஸ் வந்து எடுப்பாங்க. இதோட இயர்னு வந்து பார்த்திங்கன்னா 1973. இந்த மாதிரி சென்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சயின்டிஃபிக்காக அந்த விஞ்ஞான அடிப்படையில் நவீன கணக்கெடுப்பு முறைகளால் கையாண்டுவதால் பார்த்திங்கன்னா இதோட சென்சஸ் வந்து மேபி அக்யூரேட்டாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து 1.8% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. மிக அதிகமான சிறுத்தைகள் எண்ணிக்கை உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் 3,907 வந்து இருக்குது. மகாராஷ்டிரா அதுக்கு அடுத்து 1,985 கர்நாடகா 1,879, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 1,070 உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து சிறுத்தைகளோட கணிசமான அளவில் வந்து காணப்படுது. அருணாச்சல் பிரதேஷ், அசாம், வெஸ்ட் பெங்கால் ஆகிய இந்த 3 ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தைகளின் எண்ணிக்கை வந்து 150% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுத்தைகளை வேட்டையாடுறதுனால அவற்றோட எண்ணிக்கை வந்து 22% வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, நம்ம இதை பற்றின அதர் டீட்டெயில்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம். குனோ நேஷ்னல் பார்க் வந்து பார்த்தோம் இல்லையா, இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1936 ஜிம் கார்பெட் அப்படின்ற நேஷ்னல் பார்க் தான் உத்தரகாண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1970s பீரியடில் வந்து டோட்டலாக நம்ம இந்தியாவிலே 5 நேஷ்னல் பார்க்ஸ் தான் இருக்கும். அதுக்கான ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக எத்தனை நேஷ்னல் பார்க் இருக்குன்னா 106 நேஷ்னல் பார்க் வந்து இருக்குது. இதிலே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 நேஷ்னல் பார்க்ஸ் வந்து இருக்குது. முதுமலை நேஷ்னல் பார்க் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதே லார்ஜஸ்ட் பார்க்குன்னு சொல்லலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓல்டஸ்ட் பார்க் இன் இந்தியாவும் வந்து, அதாவது நேஷ்னல் பார்க் இன் இந்தியாவும் பார்த்திங்கன்னா இந்த முதுமலை நேஷ்னல் பார்க் தான். லாஸ்ட் இயர் குரூப் 4 கொஸ்டினில் கூட வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்க்ஸ் பற்றி தான் கேட்டாங்க. நேஷ்னல் பார்க் அப்புறம் அது இருக்கிற ஸ்டேட் பற்றி கேட்டிருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஏதாவது நேஷ்னல் பார்க்ஸ் வந்து எடிட்டோரியல் பேஜ்லையோ இல்லை நியூஸ்லேயோ வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிமிலிபால் நேஷ்னல் பார்க்ஸ் கூட பார்த்தோம் ஒடிசாவில். கிர் நேஷ்னல் பார்க் குஜராத், காசிரங்கா நேஷ்னல் பார்க் அசாம்னு சொல்லிட்டு ரேண்டமாக கரண்ட் ஹவுஸில் வந்து நிறையவே நேஷ்னல் பார்க்ஸ் வந்து இப்போது இடம்பெற்றிருக்கு. ஓகே, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். 2023 25.55 லட்சம் பேருக்கு காசநோய் பாதிப்பு. டியூபர்குலோசிஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 25.55 லேக்ஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காசநோய் டியூபர்குலோசிஸால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா காசநோய் வந்து அதோட அழிப்பு வந்து எவ்வளோ, அதாவது காசநோயே டோட்டலாக வந்து வாஷ் அவுட் பண்ணணும்னு எந்த இயருக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2030 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2030 காசநோய் இல்லா உலகம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2025 வந்து காசநோய் இல்லா தமிழகமாக வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டியூபர்குலோசிஸ் பற்றி பார்க்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம கண்டப்ஸில் பார்த்துருப்போம். இருந்தாலும் வந்து ஒன்ஸ் மோர் ரிவைஸ் பண்ணிக்கோங்க.
டியூபர்குலோசிஸ் டிசீஸ் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இன் பல்மாலஜி. இதோட சிம்டம்ஸ் வந்து குரோனிக் காஃப், ஃபீவர், காஃப் வித் பிளட்டி மஸ்கஸ் அப்படின்னு வெயிட் லாஸ். இது எதால் காசு ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ் தான். இதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா ஸ்மோக் பண்ணுறதுனாலையோ இல்லை HIV எய்ட்ஸ் இருக்கிறதுனாலையோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தீவிரமாக வந்து பரவுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட ப்ரிவென்ஷன் வந்து ஸ்க்ரீனிங் தோஸ் அட் ஹை ரிஸ்க், ட்ரீட்மெண்ட் ஆஃப் தோஸ் இன்ஃபெக்டட், வேக்சினேஷன் வித் பேஸ்லெஸ் கிளைமேட்டிக் ரென் BCG. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் வேக்சினேஷனே சொல்லலாம். இதோட ட்ரீட்மெண்ட்டு ஆன்டிபயோட்டிக். டோட்டல் ஃப்ரீக்வன்சி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25% ஆஃப் த பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. இதோட டெத் ரேட் லாஸ்ட்டாக 2022 வந்து பார்த்திங்கன்னா 1.3 மில்லியன் பீப்புள் வந்து இறந்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு இதில் தான் வந்து நம்ம இப்போது 25.55 lakhs பீப்புள் வந்து இந்த காசநோய் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1960 தான் வந்து தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் வந்து இந்த அளவுக்கு காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை வந்து இதுவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இதோட உயிரிழப்பு எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா 2015 ஆண்டோட ஒப்பீடில் வந்து 18% வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேஜஸ் MK-1A போர் விமானத்தின் முதல் சோதனை வெற்றி. இந்த தேஜஸ் MK-A போர் விமானம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து சோதிச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் அதாவது HAL என்ற நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வெற்றிகரமாக சோதனை அடைஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க. பெங்களூரில் நடைபெற்ற இந்த சோதனையில் இந்த போர் விமானம் வந்து 18 நிமிஷங்களில் வந்து வானில் வந்து பறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா புவிசார் அரசியல் சூழல்களில் தொழில்நுட்பம் சார்ந்த விநியோக சங்கிலி அமைப்பில் வந்து பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மெயினாக வந்து எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் ரேடார் வார்ஃபேர் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், அடிஷ்னல் காம்பேக்ட் capabilities and improved maintenance features. இந்த தேஜஸ் MK-1A போர் விமானத்தோட மெயின் டீட்டெயிலே வந்து இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம். இந்த மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா August 5, 2021 கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சூளகிரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட முக்கியமான எய்ம் என்னென்னா மக்களை தேடி மருத்துவம். நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து அவங்களோட வீட்டுக்கே தேடி போய் அவங்களுக்காக சிகிச்சை வழங்குறது தான் வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம். இப்போ ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழே 6.5 lakhs பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை பெற்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதிய உயர்வு MG நரேகா பற்றி தான் கொடுத்துருக்காங்க. MG நரேகா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரீசெண்டாக இந்த வேலைவாய்ப்பில் வந்து அவங்களோட ஊதியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து MG நரேகாவை பற்றி பார்த்தலாம். MG நரேகா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நரேகான்னு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மகாத்மா காந்தின்னு வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 2005 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எனாக்டட் எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா February 2, 2006 வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். பட் வந்து இது சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் இவங்களோட பங்களிப்பில் தான் வந்து அவங்க பேயபிள் பண்ணிகிட்ருக்காங்க. டோட்டலாக வந்து சென்டர் மட்டுமே வந்து 90, ஸ்டேட் வந்து 10, அதாவது 90:10 ரேஷியோவில் வந்து அவங்களுக்கு சேலரி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கொண்டு வந்ததுன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 100 days கேரண்டிட் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் 100 days இன் 1 financial year, அதாவது வந்து ஒரு நார்மல் பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க. நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள ஒரு குடும்பத்துக்கும் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு உத்தரவாதமான ஊதிய வேலைவாய்ப்பு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே நிதியாண்டுக்கான தினசரி ஊதியம் வந்து பல்வேறு மாநிலங்களில் வந்து 4 முதல் 10% வரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஜி நரேகா ஸ்கீமில் எந்த ஸ்டேட் வந்து வாங்கிட்டுருக்காங்கன்னா ஹரியானா தான் வாங்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பர் டேயில் வந்து பார்த்திங்கன்னா 374 ருபீஸ் வந்து இருக்குது. அதே சமயம் அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் நாகாலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து 234 மட்டுமே வந்து ஊதியம் வந்து வழங்கப்பட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன ஸ்டேட்டுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மேற்கு வங்காளத்தில் வந்து ரூபாய் 13 இருந்த வந்து ரூபாய் 250 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 25 அதிகரித்து ரூபாய் 319 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பீகாரில் 228 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே எது ரொம்பவே கம்மி வேஜஸ்னு வந்து பார்த்திங்கன்னா எம்பி லோவஸ்ட் வந்து சத்தீஸ்கர் அண்டு எம்பி ரூபீஸ் 221 ருபீஸாக தான் இருக்குது. ஓகே, அடுத்ததாக பார்க்கலாம். விஜில் செயலியில் இதுவரை 1383 புகார்கள் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்க்கலாம்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ்க்கேவும் எலெக்ஷன் கமிஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த விஜில் ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த விஜில் ஆப் வந்து ஜூலை 3, 2018 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அப்போது எலெக்ஷன் கமிஷனராக யார் இருந்திருப்பாங்கன்னா ஸ்ரீ ஓபி ராவத் வந்து இருந்திருப்பார். இந்த விஜில் ஆப் வந்து எதுக்காக இன்ட்ரோ பண்ணியிருக்காங்கன்னா தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க தான் அந்த விஜில் ஆப்பை வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா வயலேஷன் சச் அஸ் பிரைபரி, ஃப்ரீ கிஃப்ட்ஸ், லிக்யூர் டிஸ்ட்ரிபியூஷன், பிளேயிங் லவுட் ஸ்பீக்கர் பியாண்ட் த பிரின்சிபல் டைம் டியூரிங் எலெக்ஷன். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வயலேஷன் எல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் இந்த செயலியில் வந்து புகார் பண்ணலாம். இந்த ஆப்பில் நீங்கள் அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த 100 மினிட்ஸ்லேயே வந்து இதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் யாருன்னா சத்யபிரதா சாகு தான் வந்து சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். இவங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க. சேம் நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார். அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக புதுசாக எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து 2 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நேம் டீட்டெயில்ஸும் நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம எலெக்ஷன் கான்ஸ்டியூஷனில் எதில் சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் 15 வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஆர்டிக்கல் 324. நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்திருக்குன்னா 25/10/1951 ஸ்டார்ட் பண்ணி 21 ஃபெப்ரவரியில் 1952 வந்து முடிஞ்சிருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அப்போது 489 சீட்ஸ் இருந்தது. அதில் 364 சீட்ஸ் வந்து வின் பண்ணி காங்கிரஸ் வந்து அப்போதைக்கு ஆட்சி அமைச்சாங்க. அதில் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் இருப்பாங்கன்னா நேரு வந்து இருப்பாங்க. இதுவே பிரிட்டிஷ் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 1920 வந்து ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். அதுதான் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்னு சொல்லலாம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் தான் வந்து பண்ணுவார். நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா கவர்னர் வந்து பண்ணுவாங்க. பட் ரிமூவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி பிரசிடெண்ட் தான் வந்து பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு எலெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நியூவாக நிறைய வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா நோட்டா 49O 1961 வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் நடத்தை விதிகளில் 49O படி இந்த முறை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நோட்டாவோட ப்ரீஃப் வந்து பார்த்திங்கன்னா நன் ஆஃப் தி அபவ். 2014 வந்து ஃபர்ஸ்ட் எம்பி எலெக்ஷனில் வந்து இது 14th கண்ட்ரியாக நம்ம இந்தியா வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. 1961 கண்டுபிடிச்சாலுமே நோட்டா வந்து இந்தியாவில் 2014 தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்போம், யூஸும் வந்து பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா EVM எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின். இந்த மிஷின் வந்து 1982 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருப்போம். இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஸ்டேட் எதுன்னு பர்டிகுலராக கேட்டாங்கன்னா கேரளா. அடுத்து VVPAT ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் 2000 சேம் இதுவும் 2014 எலெக்ஷனில் தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க.
அடுத்ததாக லோக் ஆயுக்தா அமைப்புக்கு தலைவர் உறுப்பினர்கள் நியமனம். லோக் ஆயுக்தா ஊழல் புகார்கள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்புக்கு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட இருக்காங்க. இதுக்கான விமர்சனம் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஓய்வு பெற்ற நீதிபதி GM அக்பர் அலி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவின் உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி K. அலாவுதீன், ஓய்வு பெற்ற IPS அதிகாரியான K. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். லோக் ஆயுக்தா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லோக்பால், லோக் ஆயுக்தானே சொல்லலாம். லோக்பால் சென்ட்ரல் லெவல், லோக் ஆயுக்தா ஸ்டேட் லெவலில் இருக்கிற இந்த புகார் விசாரணை கமிட்டினே சொல்லலாம். லோக்பால் அதாவது பார்த்திங்கன்னா பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதை எங்கே இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்வீடனில் தான் 1804 ஓம்புட்ஸ்மேன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா an officer appointed by legislative to handle complaint against administrative level. 1960 அசோக் வர்மா சென் இந்தியாவுக்கு லோக்பால் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாரு. 1966 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனோட ஹெட் மொராஜி தேசாய் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர். அவரும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெட்ரஸல் சிட்டிசன்ஸ் கிரீவன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஸ்பெஷல் அத்தாரிட்டியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் லோக்பால் அண்டு லோக் ஆயுக்தா. இது நம்ம கண்ட்ரிக்கு வேணும்னு கேட்டிருப்பாங்க. 1968 சாந்தி பூசே ஃபர்ஸ்ட்டு லோக்பால் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது பார்த்திங்கன்னா 10 டைம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். 11th டைமில் தான் இதை பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லோக்பால் என்ற வேர்டு பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட், பீப்புள் கார்டியன் ஆர் கேர்டேக்கர் ஆஃப் பீப்புள்னு சொல்லலாம். இதை ஃபர்ஸ்ட் டைம் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா LM சிங்கி தான் 1963லே இதை இன்ட்ரோ பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, 1968 சாந்தி பூசேன்றவங்க ஃபர்ஸ்ட் லோக்பால் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் ஃபெயில் ஆகி 11th டைமாக 2013 பார்த்திங்கன்னா இந்த பில் பாஸ் ஆகிட்டு 2014 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட 19/3/2019 பார்த்திங்கன்னா லோக்பால் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்கும். இது சென்ட்ரல் லெவல் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடிங் PM வரைக்குமே பார்த்திங்கன்னா இவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களோட மெம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 8+1 பர்சன்ஸ் தான். அந்த +1 தான் சேர்மனாக இருப்பாங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், anti-corruption policy or public administrative vigilance, finance including insurance and banking, law and management. 25 years இந்த கேட்டகரியிலலாம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். இதில் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 4 மெம்பர்ஸாக இருக்கிறது. இது வரைக்கும் நான் சொன்னது சேர் பர்சனுக்கு. இப்போ +8 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள 50% ஜுடிஷியலில் இருந்தும் 50% நான் ஜுடிஷியலில் இருந்தும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் SC, ST, OBC, உமன் அண்ட் மைனாரிட்டிஸ்க்கும் டார்கெட் இருக்கு. மெம்பர்ஸாக இதில் யார் இருக்க மாட்டாங்கன்னா MPs, MLA, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து மெம்பர்ஸ் அண்ட் எனி கேசஸ் இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. இதுக்கான பார்த்திங்கன்னா ஒரு செலெக்ஷன் கமிட்டியும் இருக்குது. அதில் மெம்பராக யார் இருப்பாங்கன்னா PM, லோக்சபா ஸ்பீக்கர், ராஜ்யசபாவோட சேர்பர்சன், லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி இருப்பாங்க. இவங்களோட டைம் பீரியட் 5 years டென்யூர், 40 to 70 years ஓல்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க. இவங்கள ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியும்னா கிடையாது. இப்போ ப்ரெசண்ட்டாக யார் லோக்பாலோட சேர்மனாக இருக்காங்கன்னா பினக்கி சந்திரா போஸ் அப்படின்றவர் தான் இப்போ ப்ரெசண்ட்டாக லோக்பாலோட ஹெட்டாக இருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜய் மணிகரோ கன்வில்கர் இவர் தான் ஃபர்ஸ்ட்டு லோக்பாலோட சேர்பர்சனாக இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தா பற்றி பார்க்கலாம். லோக் ஆயுக்தா நம்ம தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா எப்போ க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா 9/7/2018 க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்டேட் லெவல் மினிஸ்டர்ஸோ ஆஃபீஸர்ஸு CM எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லோக் ஆயுக்தாக்கு அப்போஸாக வருவாங்க. இதில் மெம்பர்ஸ் 1+4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களோட குவாலிஃபிகேஷன் ஃபார்மர் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் ஜட்ஜாக இருந்திருப்பாங்க. இது சேர்பர்சனுக்கானது.
இதில் +4 மெம்பர்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, 2 மெம்பர்ஸ் ஃப்ரம் ஜுடிஷியல் அண்ட் 2 மெம்பர்ஸ் ஃப்ரம் நான் ஜுடிஷியலில் இருப்பாங்க. இதுலேயே வந்து சேம் எம்எல்ஏஸோ முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து இவங்க யாருமே வந்து இதில் கலந்துக்க மாட்டாங்க. இதில் வந்து மெம்பர்ஸாக வந்து இருக்க மாட்டாங்க. இவங்களை ஸ்டேட்டில் லோக் ஆயுக்தாவோட சேர்மன் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் பண்ணுவாங்க. இதில் ரெக்கமெண்ட் கமிட்டியில் சிஎம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கராக இருப்பார். அப்புறம் அப்போசிஷன் லீடரும் வந்து இருப்பார். இவங்களோட டேர்மும் சரி அவங்களோட டென்யூரும் சரி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லெவலில் லோக்பாலுக்கு இருக்கிற சேம் 5 years அண்ட் 40 to 70 years ஓல்டு தான். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் லோக் ஆயுக்தா வந்து மகாராஷ்டிராவில் தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 1970 இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா தான் ஃபஸ்ட்டு பில் பாஸ் பண்ணுவாங்க. பட் வந்து அவங்க என்ஃபோர்ஸ் பண்ண வந்து ஃபெயில் ஆனதுனால மகாராஷ்டிரா வந்து ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வீக்கஸ்ட் லோக் ஆயுக்தா வந்து மகாராஷ்டிரா. பவர்ஃபுல் லோக் ஆயுக்தா எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது. நம்ம வந்து இன்றைக்கான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் லோக் ஆயுக்தாவில் வந்து ஸ்டேட் லெவலில் இவங்க லோக் ஆயுக்தா வந்து யாரெல்லாம் வந்து கேட்பாங்கன்னா ஸ்டேட் லெவல் மினிஸ்டர்ஸ், ஆஃபீஸர்ஸ் அண்ட் சிஎம் எல்லாம் இன்க்ளூடிங் வரும்னு சொன்னேன். நம்ம வந்து அப்போசன்னு சொல்லியிருக்கோம், அது கிடையாது. இவங்கெல்லாம் இன்க்ளூட் ஆகி தான் இருப்பாங்க. ஓகே, இன்றைக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நம்ம தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் எந்த மாநிலத்தில் வந்து அதிக சேலரி வந்து கொடுக்குறாங்க பர் டேக்கு, எந்த மாநிலம் வந்து கொடுக்குறாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லோக்பாலோட ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் யார். தேர்ட் கொஸ்டின், இப்போ நடக்க இருக்க அந்த லோக் சபா ஒரு எலெக்ஷன் இருக்குங்க இல்லையா, எம்பி எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனாவது எலெக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.